700 கோடி ரூபாய் மோசடி செய்த திருப்பூர் பாசி நிறுவன உரிமையாளர்களை கடத்திய வழக்கில் ஆய்வாளர் சண்முகையா கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். வேலூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த பாசி நிறுவனம் 700 கோடி ரூபாய் அளவில் பொதுமக்கள் பணத்தை மோசடி செய்தது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் இயக்குநர்கள் மோகன்ராஜ், கமலவள்ளி, கதிரவன் ஆகிய 3 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கமலவள்ளியை காவல்துறையினர் கடத்தி 3 கோடி ரூபாய் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து இது தொடர்பாக வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இதில் கமலவள்ளியிடம் ஆய்வாளர் மோகன்ராஜ், சண்முகையா மற்றும் துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் பணம் வாங்கியது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினரும் சிபிசிஐடி போலீசாரும் மோகன்ராஜை கைது செய்தனர். தலைமறைவாகியிருந்த ஆய்வாளர் சண்முகையா மற்றும் துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோரை சிபிசிஐடி காவல்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் காவல்துறையினர் கைது செய்யக்கூடும் என அஞ்சிய சண்முகையா சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி கோவை நீதிமன்றத்தில் சரணடைந்து ஜாமீன் பெற்றுக் கொள்ளும்படியும் 2 வார காலத்திற்கு வேலூர் மாவட்ட சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திடும்படியும் உத்தரவிட்டார். இதன்படி கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆய்வாளர் சண்முகையா சரணடைந்தார். சண்முகையாவை படமெடுக்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி கேமராக்கள் குவிந்திருந்ததை கண்ட அவர் முகத்தை மூடிக்கொண்டு அங்குமிங்கும் ஓடினார். மேலும் தலைமறைவாகியுள்ள துணை கண்காணிப்பாளர் ராஜேந்திரன் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் இன்ஸ்பெக்டர் சண்முகையா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றமானது கோயம்புத்தூர் சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சரண்டர் ஆகும்படி உத்தரவுள்ளது. அதன்படி இன்று அவர் சரண்டர் ஆகின்றார். மேலும் 2 வாரங்கள் வெள்ளூர் சிபிசிஐடி ஆபீஸில் கையெழுத்து போட வேண்டும் என்று நிபந்தனை கைகோர்ட்டு விதித்துள்ளது.